நீங்கள் பார்க்குறது வந்து நாட்டு தக்காளி செடிகள் பூ எடுத்துருக்கு. ஒரு நாற்றாவே விட்டேன். நம்ம கோழி வளர்க்குறதுனால இதை பூரா ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு 20 கன்று மட்டும் தப்பிச்சுது. அப்படியே பாருங்கள். ஏன்னா இதிலேருந்து விதை பெருக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சு விட்ருக்கேன். இது தப்பிச்சதே பெருசு. இந்த பூ எடுத்துருக்கு, நல்லாவே இருக்குது. வேறு ஒன்றும் போடல. சாம்பல் கொஞ்சம் கரை அணைச்சி விட்டேன், எருவு கொஞ்சம் போட்டு விட்டேன். எருவும் சாம்பலும் கொடுக்கும், பட்டையை கிளப்பிட்டு வராங்க. இது நம்ம பார்க்குறது வந்து நாட்டு வெள்ளரி. இது மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்படியே என்னமோ முள் மாதிரி இருக்கும் இந்த இதில். இதெல்லாம் ஒரு 40-50 காய்கிட்ட காய்ச்சிருச்சு. இந்த ஒரு கொடி தான் விட்டேன். போன வருஷம் சரியாக காய்க்கலன்னு விட்டாச்சு. ஒரு இது மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், விதை தப்பிச்சுது. அதிலேருந்து வச்சு விட்டது. இது நல்லா இது பந்தல் போட்டிருந்தோம்னா அருமையாக காய்ச்சிருக்கணும். அப்படி இருந்தும் காய் பாருங்கள் வச்சுருக்கு பாருங்கள் பிஞ்சு. இங்கே